மேலாவில் வந்து எல்லாரும் அவுத்து போட்டு நிற்பாங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க, அவுத்து போட்டு நிற்கிறது. இந்த தண்ணியில் குளிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனால தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு 15-20 நாளில் எனக்கெல்லாம் பெரிய கேஸ் பெருசாக வரும். இந்த கவர்மெண்ட் பின்னோக்கி போகிற கவர்மெண்ட்டுமா, எல்லாரும் முன்னாடி குதிரை ஓட்டிருப்பாங்க, பின்பக்கம் குதிரை ஓட்டிட்டு போகிறோம். பட்டேல் சிலைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் குவிவாங்க. நாங்கள் யார் வந்து அது பார்க்குறதுக்கு? அதே வள்ளுவர் சிலை ஏன்டா வச்சிங்கன்னு கேட்குறாங்க. என்ன க்ரௌடு நிற்கிது பார்த்தீங்கன்னா. 1000 கோடி ரூபாயில் ஒரு ராமர் கோயிலை கட்டுறான், கோயிலுக்கு மரியாதை இல்லை. அந்த சாமியாரை செத்து போட்டாங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு. வணக்கம் டாக்டர். இப்போ கும்பமேளால யார் வேணா போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்களே ஒரு பதிவுல நான் பார்த்திருந்தேன், அதாவது இப்போ வெயிட் பண்ணி பாருங்க, 1 month 2 monthல வந்து கும்பமேளா போனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும், அது இல்லாமல் ஒரு விதமான காய்ச்சல்லாம் வரும் அப்படின்றீங்க. எதனால அவ்வளோ ஆதாரப்பூர்வமா சொல்றீங்க? ஏமா 40 கோடி பேர் வந்ததா கணக்கு சொல்றாங்களா? அது உண்மையா இருந்ததுன்னா அது தண்ணியாவா இருந்திருக்கும், என்னவா இருந்திருக்கும்? அது மெரினா ஸ்விம்மிங் பூல் இருந்தது, அதில் இருக்குது. அதில் வந்து அப்போ வந்து ரன்னிங் வாட்டர் கிடையாது. தண்ணி வந்து வெள்ளிக்கிழமை ராத்திரி ரொப்புவாங்க, சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் தான் அந்த ஸ்விம்மிங் பூல் ஒர்க் பண்ணும். 3 நாளும் அவன் தேங்கின தண்ணி அப்படியே இருக்கும். அத்தனை பேர் குளிச்சுட்டு அப்படியே போயிருப்பான். 3ஆவது நாள் வந்து சாக்கடை தான் இருக்கும். சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு குளிக்கும்போது தான் சுத்தமான தண்ணி. 5 மணிக்கு திறந்துருவாங்க ஸ்விம்மிங் பூல். காலையில் 5 மணிக்கு போயிடுவோம். 5 மணிக்கு வெட்ட நடுக்கிற இதில் குளிப்பேன். அப்போல்லாம் கொஞ்சம் ஸ்விம்மிங்கில் கொஞ்சம் இதாக இருந்தேன். நான் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஸ்விம்மர் நான். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த காலையில் 5 மணிக்கெல்லாம் போயிடுவோம். 100 மீட்டர்ஸ், அது 110 மீட்டர்ஸ் 5 தடவை கிராஸ் பண்ணுவாங்க. சாப்பிடு அந்த காலையில் 5 மணிக்கு குளிச்சுட்டு போனதோடு சரி. அதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானம் போனாவே பாதி அழுக்காயிடும். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் அழுக்காகும். திங்கக்கிழமை ஒரு அழுக்கு தான் இருக்கும். குளித்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து திங்கக்கிழமை போவாதேன்மா. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து கேண்டி ஃபில்டர் எல்லாம் வச்சு தண்ணி ஓடிக்கிட்டு, எவ்ரி இல்லை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி போய் ரீசைக்கிள் ஆகி திரும்பி வந்துட்டு அப்படி தான் எல்லாம் ஸ்விம்மிங் பூல். அதனால இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் இன்ஃபெக்ஷன் குறைச்சல். அந்த அப்போல்லாம் என்னன்னா ஸ்விம்மிங் பூல் ரெகுலராக பண்ணோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், கக்கூஸ் படம் இருப்பாங்க, வண்ணாம்படம் இருப்பாங்க, அழுக்கு தேமல், இதெல்லாம் தமிழில் பேர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். மெரினா ஸ்விம்மிங் பூலாம் அதே மாதிரி ராயல் பாத்துன்னு சென்ட்ரல் ஸ்டேஷன் பின்னாடி இருந்தது. இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் விரிவாக்கத்தில் அதெல்லாம் போயிடுச்சு. ஜூவோட அது இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி ஆனால் எல்லா ஸ்விம்மிங் பூலும் ரன்னிங் வாட்டர் தான். தண்ணி வந்து போயிட்டே இருக்கும், தேங்காது. அந்த தண்ணியை குளிக்கிற தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் ஆபத்து இல்லை, ஸ்டெரைல் வாட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தண்ணியில் குளிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன வெறும் சாக்கடை தான் இருக்கும், வெறும் சாக்கடை தான். அதனால தான் நான் எதிர்பார்க்குறேன், இந்த ஒரு 15-20 நாளில் எனக்கெல்லாம் பெரிய கேஸ் பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறேன். அப்போ நல்ல வசூல் தான். 40 கோடி பேர்த்தில் ஒரு 1000 பேராது எனக்கு வர மாட்டான், அப்படி தான் எதிர்பார்த்துக்கிறேன். எங்கள் மாதிரி டாக்டர்ஸுக்கு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், இந்த மாதிரி வந்து அது வந்து ஃபுல்லா வந்து இந்த சாமியாருங்க கூடுற ஒரு இடமா இருக்கும், அது 6 years ஒன்ஸோ இல்லை 12 years ஒன்ஸோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? ஏன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது? இந்த கவர்மெண்ட் பின்னோக்கி போகிற கவர்மெண்ட்டுமா, எல்லாரும் முன்னாடி குதிரை ஓட்டிருப்பாங்க, பின்பக்கம் குதிரை ஓட்டிட்டு போகிறோம். எல்லாரும் மருத்துவமனைகளும் தொழிற்சாலைகளையும் அறிவியல் சம்பந்தமான விஷயங்களையும் ராக்கெட் விடுறதையும் இந்த பிளேன் விடுறதையும் தொழிலாளர்களை உருவாக்குறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் அதை எல்லா கவர்மெண்ட்டும் பாடி இருக்கும்போது 3000 கோடி ரூபாயில் ஒரு சிலையை வைக்கிறான், 1000 கோடி ரூபாயில் ஒரு ராமர் கோயிலை கட்டுறான். என்ன பிரயோஜனம்? ராமர் கோயிலுக்கு 1000 கதையை சொன்னானுங்க, உடனே ஒரு ஏர்போர்ட் வச்சானுங்க, ரயில் ஸ்டேஷன் வச்சாங்க, மக்கள் அப்படியே கோடியாக வந்து கூடுவாங்கன்னு. ஏர்போர்ட் முடியாச்சு, யாரும் வரல, பிளேன் நிறுத்தியாச்சு, ஒருத்தரும் செய்யலை, கோயிலுக்கு மரியாதை இல்லை. அந்த சாமியாரை செத்து போட்டாங்க, இதில் தான் செத்து போட்டார், கும்பமேளாவில் செத்து போட்டார்னா அப்புறம் என்ன இருக்குது? அவன் பட்டேல் சிலைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் குவிவாங்க. நாங்கள் யார் வந்து அது பார்க்குறதுக்கு? எந்த தேச தலைவர்லாம் வர்றவன் எவனாவது அது பட்டேல் சிலையை பார்க்குறேன்னு போகிறானா? டெல்லியில் தானே இருக்கு, யார் பார்க்க போகிறா?
அதே வள்ளுவர் சிலை ஏன்டா வச்சிங்கன்னு கேட்குறானுங்க. என்ன க்ரௌடு நிற்கிது பார்த்தீங்கல்ல. போட்ட காசை எடுத்தாச்சு, மேலே வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. கன்னியாகுமரி போகிறவன் பூரா அங்கே போய் பார்க்கறதுக்கு போகிறான். பட்டேல் சிலை எவன் பார்க்க வந்தான்? 3000 கோடி. இப்படி பிற்போக்கா போகிற நாட்டில் இது தாங்க நடக்கும். கும்பமேளா நடக்கும், ஜங்கி வாசுதேவ ஆசிரமம் தான் நடக்கும். வேற என்ன? இப்ப இந்த பின்னோக்கி போற கவர்மெண்ட் வந்து மக்கள் மாட்டிட்டு முழிக்கிறாங்களே. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய செக்ஸ் பேஸ்டு படங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் செக்ஸ் பேஸ்டு விஷயங்கள் நிறைய வந்து தலை தூக்கிட்டு இருக்கு. போலி சாமியார்களும் தலை தூக்கிட்டு இருக்காங்களே. போலி சாமியார்கள் தலை தூக்குறது இவங்க காலத்தில் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அது நடக்குது. செக்ஸ் விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டை பழி சொல்ல மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி பெண்களை எல்லாம் நம்ம வந்து சுதந்திரமாக விட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ நாள் உள்ளே இருந்தீங்க. ஆணும் பெண்ணும் வெளியே சேர்ந்து இருக்கும்போது அது தவறு இந்த செக்ஸ் உறவு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதை எப்படி தடுக்க முடியும்? நீங்கள் ஒரு பொறியியல் கல்லூரியில் பெண்களை பார்த்தது கிடையாது. நீங்கள் ஆண்களே பார்க்க முடியும். நீங்கள் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ பெண்கள் உட்காந்து பார்த்தீங்கல்ல, அவ்வளோ பெண்கள். இப்போ பொறியியல் கல்லூரியில் ஆணையே காணும். ஒரு காலத்தில் பெண்களை பார்க்கறதுக்காக சில ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. இந்த ஒரு 4 நாளாவது பெண்கள் வந்துட்டு போட்டுன்னு பார்க்குறது சார்பாங்க. இன்றைக்கி ஆண்களை பார்க்கணும். எல்லா இடத்துலையும் பெண்கள் வரும்போது இது தவறு நடக்கத்தான் செய்யும். பஞ்சை நெருப்பி வச்சிருக்கீங்க, பத்திக்காம எப்படி இருக்கும்? இப்போ ஒரு புது விதமான ஒரு சிக்கன் குனியா மாதிரி ஒரு ஃபீவர் வருதுன்னு சொல்றாங்களே டாக்டர், அது உண்மையா? அது இப்போ நான் நிறைய ஒரு கேஸ் பார்க்குறேம்மா. தொண்டை வலிக்குதுங்கிறாங்க, இருமல் வரட்டு இருமல் நிறையா இருக்குது, நான் ஸ்டாப்பாக இருக்குது. ஒரு மாதிரி ஜுரம் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் ஓஞ்சி படுத்துக்கிறாங்க. டெம்பரேச்சர் பார்த்தா நார்மலாக இருக்கும். ஒரு சில பேர் டெம்பரேச்சர் ஹையாவும் இருக்குன்றாங்க. டெம்பரேச்சரே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அப்சல்யூட் நார்மல். பட் ஃபீவருக்கான எல்லா அறிகுறியும் பாடி பெயின் எல்லாமே இருக்குது. மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்க சரியாக போயிடுறாங்க, முன்னாலும் சரியாக போயிடுறாங்க. இது ஏதோ ஒரு டிசீஸு, கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணாத ஒரு தொத்து வியாதி. என்ன தொத்து வியாதின்றீங்க? இது ஒரு தொத்து வியாதி தான். தொத்து வியாதின்னா எல்லாரும் எவ்வளவு காலையில் உள்ள நுழைஞ்சோடனே குறைஞ்சது 15 பேர் பார்க்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல. அது வைரஸா கவர்மெண்ட்டுக்கு இருந்து ஒரு இதுவும் வரல. எனக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே நார்மலாக இருக்குது. லங்ஸ் நார்மலாக இருக்குது, ஹார்ட் நார்மலாக இருக்குது, பல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. பட்டு அவங்களால நிற்க கூட முடியல. 10 நாள் ஃபீவர் வந்தால் எப்படி படுத்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. தொண்டை வலிக்குது, எப்படின்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. ஆனால் மருந்து கொடுத்தா கண்ட்ரோல் ஆகிடுது. 3 நாள் சரியாகும். இதை போய் தொற்று வியாதின்னு சொல்றீங்க, இது பரவுதா? ஒருத்தர் கொரோனா மாதிரி பரவி இருக்கு. ஆனா ஆபத்து ஒன்றும் இல்லை. இவ்வளவு கேஸ் ரிப்போர்ட் ஆகியும் வந்து கவர்மெண்ட் வந்து இதுவரையிலும் எந்த இதுவும் வரல. எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து சரியா போச்சு. ஏன்னா கொரோனாவிலே நான் தான் பண்ணேன். அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? நான் பாட்டுக்கு டைரெக்டாக எப்பவும் போல ஃபீவர் கொடுக்குறது இதே தான் கொடுத்தேன். அவங்க சொன்ன இதை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸ்டீராய்டெலாம் கொடுக்க நாங்கள் முடியாது. ஆமாம், ஸ்டீராய்டு அதிகப்படுத்தும் டிசீஸ். நான் ஸ்டீராய்டு கொடுக்காதவங்கள ஒரே 2 நாளில் சரியாக வீட்டுக்கு போயிட்டேன். என்னுடைய ஃப்ளாட்டில் எல்லாத்துக்கும் நான் வந்து ஸ்டீராய்டை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு கட்டுப்பாடாக இருந்து என்கிட்ட தான் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டாங்க. கட்டுப்பாடாக இருந்து என்கிட்ட தான் மருத்துவம் பார்த்துக்கிட்டேன். கார்பரேஷன் அவங்க வந்தபோது முடியாது. நீ வேணா இது பண்ணிவிடு, சீல் பண்ணிவிடு. என்னது என்ன சொன்னாங்க, லாக்டவுன் பண்ணிவிடு. அதை பற்றி எங்களுக்கு இல்லை. பட்டு டாக்டர் அவர் பார்த்துக்கிட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கு. இப்போ இன்னொன்னு சொன்னாங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஃபீவரும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, நான் ஸ்டாப் ட்ரை காஃப் இருக்கு, ஃபீவர் வந்து 101, 102 இருக்கு. அது ஈவினிங் ஆனா பயங்கரமா ரைஸ் ஆகுது, பாடி எல்லாம் சிக்கன் குனியா வந்த மாதிரி பெயினா இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் கூட டெம்பரேச்சரே இல்லாம கிளீன் ஆகும் அப்படியே இருக்கிறதும் இருக்குது. நான் பார்த்ததுல வந்து 75% வந்து டெம்பரேச்சர் இல்லாத கேஸ். டெம்பரேச்சர் வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லையே, ஜுரம்னு ட்ரீட்மெண்ட் போயிடுவோம். டெம்பரேச்சரே இல்லாமல் வர்றதுல தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வரக்கூடிய இந்த ஃபீவருக்கு வந்து எந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாலும் பிரச்சனை. நான் கொடுத்ததுல எல்லா ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ணுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் நல்லா. ஸோ இந்த தொற்று வியாதினால எந்த ஆபத்தும் இல்லையா டாக்டர்? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் 15 கேஸ் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒன்றும் இன்னைக்கு ஒரு நாளில் பார்த்தது சொன்னேன். டெய்லி 10 பேர் 15 20 பேர் வர்றாங்க. கடந்த ஒரு 2 மாசமா எனக்கு இந்த கேஸ் வந்துக்கிட்டு. அன்டிக்ளேர்டு பேண்டமிக் ஒன்று இருக்குது. ஐயோ, ஸோ மக்கள் எதுவும் பயப்பட வேண்டாம்ல? நாம ஏன் அதை சொல்லுவோம்? சொல்ல வேண்டியது கவர்மெண்ட் தான் சொல்லணும், நான் சொல்லுவேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேஸ் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எதாவது அரசாங்கம் எதாவது பண்ணுதாங்கிறது அவங்களுக்கு தகவல் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்க வேண்டியதாகும். ஓகே டாக்டர், எப்பவும் போல நீங்கள் அழகாக யதார்த்தமான பதில்கள் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.